அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ரேண்டமான விலாக், ஒரு 2 நாள் எடுத்த விலாக் வந்து ஒரே வீடியோவில் நான் வந்து காட்டியிருக்கேன். ஊருக்கெலாம் போயிட்டு வந்து ஒரு 2-3 நாள் கழித்து எடுத்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி தங்கச்சி ஊரில் வந்து காட்டியிருப்பேன் இல்லையா, அந்த ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் எங்கள் ஊர்லேயும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஊர்லேயே இருந்துக்கிட்டு போகாமல் இருந்தால் எப்படி, ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் போயிருந்தேன். லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் பார்க்குறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது இங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக வந்து நான் போயிருந்தேன். அங்கே இருந்த அளவுக்கு பெரிய கடைலாம் இல்லை, அங்கே வந்து 3 ஃப்ளோர் அளவுக்கு இருந்தது. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான், சின்னது தான். பட் ஒரு சில திங்ஸ் வந்து இங்கே இருந்தது. பட் நான் எதிர்பார்த்த திங்ஸ் வந்து அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு இல்லை. நான் கேட்டேன், இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி இந்த மாதிரி எவர் சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. பட் எனக்கு தேவைப்படலை அப்படின்றனால நான் எதுவும் வாங்கலை. அண்ட் அது போக மில்லட்ஸ், அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம்ஸ்லாம் ரேட் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் பார்த்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா தேவைப்பட்டது அப்படின்னா கிளம்பக்கிட்ட வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வந்து நாங்கள் எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட் அந்த லஞ்ச் பாக்ஸ் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். மற்றபடி சும்மா சுற்றி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு ரேட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டேன். இந்த டைமில் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோவில் வந்து மதரசா பற்றி டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து திரும்பவும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்றனால சின்னதாக ஒரு ரிமைண்ட் நான் பண்ணிக்கிறேன். இதில் மதரசாவில் வந்து பேசிக் கிளாஸ், அதுக்கப்புறம் தஜ்வீது கிளாஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகுது. யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பேசிக் கிளாஸில் உங்களுக்கு அலிஃப் பேலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. சின்னவங்க பெரியவங்க இந்த மாதிரி வித்தியாசமே கிடையாது. நமக்கு இவ்வளோ வயசாயிருச்சே, நம்ம இந்த வயசுக்கு அப்புறம் நம்ம ஓதணுமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா முன்னாடி நான் மதரசா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அந்த மாதிரி நினச்சி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி இப்போ அல்ஹம்துலில்லாஹ் 1 இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணி சூப்பராக ஓதிட்டு இருக்காங்க. ஸோ வயசு வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே தடையாக இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி தஜ்வீது கிளாஸ் நாங்கள் நல்லா ஓதுறோம், ஓதி கற்றுக்கிட்டோம். ஆனால் தஜ்வீது முறைப்படி நாங்கள் ஓதணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குரூப்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 2 குரூப்போட லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது போக அங்கே ஓதுனவங்களோட ஒரு சின்ன வாய்ஸ் கிளிப்பும் இதில் நான் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மத் இன்ஸ்டியூட்டில் நான் 1 இயராக குரான் ஓதிட்டுருக்கேன். வீடியோ மூலமாக ரொம்ப அழகாக சொல்லித்தராங்க. சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி ரொம்ப அழகாக சொல்லித்தராங்க. நல்லா புரிகிற மாதிரியும் இருக்குது. எனக்கு அவ்வளோவா நான் ஓதிட்டுனேன், சின்ன வயசில் ஓதுனது தான். ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான் இப்போ நல்லா ஓதுறேன். எனக்கே அல்ஹம்துலில்லாஹ் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப அழகாக சொல்லித்தராங்க. முகமது இன்ஸ்டியூட்டில் ஓதுறவங்கள ஒருத்தவங்களோட வாய்ஸ் கிளிப் மட்டும்தான் இதில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே வந்து என்னோட வீடியோவில் அட்டாச் பண்ண முடியாது அப்படின்றனால இது ஒன்று மட்டும் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களில் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உடனே வந்து கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஓகே, அன்னைக்கு வந்து அந்த ஷாப்புக்கு மட்டும் நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு நைட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து விலாக் அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நான் இங்கே வந்ததுலேருந்து நான் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி தான் குடிச்சிட்டு இருந்தோம். அன்னைக்குன்னு வந்து வீட்டில் ஃப்ரூட்ஸும் இல்லை. ஃப்ரெஷ் ஜூஸ் போடுறதுக்கு ஃப்ரூட்ஸ் வேணும்ல, ஸோ அதுவுமே இல்லை. ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதாவது பழம் வாங்கிட்டு வர சொன்னேன். அவங்க வந்துட்டு பலாப்பழம், நொங்கு, அதுக்கப்புறம் இளநீர் சர்பத் இது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. காலையிலேயே நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்றதுக்கோ நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அதுவும் இதெல்லாம் வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அன்னைக்கு காலையில் பசங்களுக்கும் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா நொங்கு, அதுக்கப்புறம் பலாப்பழம், கூடவே இளநீர் சர்பத்து, ஸோ அதுதான் சாப்பிட்ருந்தோம். அப்புறம் நொங்கு, பலாப்பழம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துபாயில் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்காது. அப்படியே கொஞ்சம் கிடைச்சாலும் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். டேஸ்ட்டுமே வந்துட்டு இங்கே உள்ள அளவுக்கு வந்துட்டு அங்கே டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கே சீசன் இருக்கிறதோடையே நல்லா சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது வரும்போதே. ஸோ அன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருந்தது அந்த இளநீர் சர்பத்தெலாம் குடிக்கிறதுக்கு.
அண்ட் இதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து வாங்கி வச்சுருந்தேன் முத நாளே. ஸோ அதை வந்துட்டு காலையிலேயே டக்குன்னு குழம்பு வந்து வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா சைடிஷ் வந்து எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மீன் பொரிக்கிறதுக்குமே மசாலா வந்து தடவி ரெடியாக வச்சுருந்தேன். அண்ட் ஏதாவது ஒரு காய்கறி எக்ஸ்ட்ரா சேர்த்து சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது வாழைப்பூ வந்துட்டு வாங்கி வச்சுருந்தேன். சரி இதை வந்துட்டு பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாழைப்பூ வந்து அதை சிலர் வந்து அப்படியே கொத்துவாங்க இல்லையா பொடிசாக வர்றதுக்கு. நான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னா அவ்வளோ பொறுமைலாம் எனக்கு இல்லை மணிக்கணக்காக உட்காந்து கொத்துறதுக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த கேரட்லாம் திருவோம் இல்லையா, அதில் வந்துட்டு திருவி விட்டுருவேன். மேலே வந்துட்டு இலை மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற பூவை தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும்ல, அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, முட்டு மாதிரி பெருசாக இருக்கும்ல, அதை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கேரட் திருவி இருக்குது இல்லையா, இதில் வந்துட்டு நான் திருவிடுவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை. ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். அது போக அந்த உள்ளே இருக்கிற பூ வந்து எடுத்திருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு வாழைப்பூ வடை செய்கிறதுக்கோ இல்லை இதிலேயே வந்துட்டு சேர்க்கணும் அப்படின்னா அதை வந்து கத்தியை வச்சு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருவேன். ஸோ நான் வாழைப்பூ பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பண்ணுவேன். மணிக்கணக்காக உட்காந்து கொத்திட்டுலாம் இருக்க மாட்டேன். ரொம்பவே நல்லா வரும். அண்ட் இது கூட வந்து முருங்கைக்கீரை சேர்த்து பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஸோ முருங்கைக்கீரையுமே க்ளீன் பண்ணுறதுக்காக தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருந்தேன். அண்ட் இது பண்ணுறதுக்கு வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய சேர்க்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஒரு 3 பல்லாரி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ என்னோடய ஸ்டைலில் இந்த வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு லைட்டாக சொல்லிடுறேன். அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக கடலை எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சுடகி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதை வந்துட்டு அவ்வளோத்தையுமே சேர்த்துடணும். வெங்காயம் அதிகமாக போடும்போது உங்களுக்கு குவான்டிட்டியும் கூடும், டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். எண்ணெயிலே சேர்த்துருங்க, நான் வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வெங்காயத்தில் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் கிட்ட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். ஸோ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வாழைப்பூ, அதை வந்துட்டு நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு நம்ம வந்து இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். வாழைப்பூ வந்து திருவணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எப்படி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வாழைப்பூ வந்து திருவும் போது அந்த தண்ணிக்குள்ளே விழுற மாதிரி நீங்கள் திருவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கருத்து போகாத மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம அந்த தண்ணியில் உப்பு போட்டிருக்கோம் அப்படின்றனால இந்த வாழைப்பூ சமைக்கும் போது உப்பு வந்து கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ இந்த வாழைப்பூ வந்துட்டு லைட்டாக வேகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கீரை சேர்க்கணும். ஏன்னா கீரை வந்துட்டு சட்டுன்னு வெந்துடும் இல்லையா. ஸோ வாழைப்பூ ஒரு 1/2 வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்க போகிறோம். வேறு கீரை ஏதாவது சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முருங்கைக்கீரை மட்டும்தான் சேர்த்து பண்ணியிருக்கோம் எங்கள் ஊர் சைடு. முருங்கைக்கீரை இல்லாமல் வேறு ஏதாவது கீரை சேர்த்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இல்லை இதுக்கப்புறம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, அந்த கீரையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு அதுக்கடையில் மீனானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தாளித்து ஊற்றிட்டேன். அண்ட் அவ்வளோதான். இந்த பக்கம் வாழைப்பூ கீரை எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. உப்பு வந்துட்டு நம்ம கடைசியாக தான் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா வாழைப்பூவோட தண்ணியில் உப்பு சேர்த்துருந்தோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கீரைக்கும் அந்த வாழைப்பூக்கும் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் தேங்காய் பூ வந்துட்டு சேர்த்துக்கணும். தேங்காய் பூவும் நம்ம நிறையா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ எங்கிட்ட தேங்காய் திருவி வந்துட்டு இங்கே இல்லை, அதனால் மிக்சியில் வந்துட்டு லைட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இதில் வந்து மாசித்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் மாசித்தூள் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறீங்க. இது ஒரு வகையான கருவாடு தான், பட் காஸ்ட்லியான கருவாடு அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இதில். இன்ஷால்லா கிளம்பக்கிட்ட இதை வாங்கி நான் அரைச்சி கொண்டுட்டு போவேன். அந்த டைமில் இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில் வந்து சொல்கிறேன். அதை நான் காட்டவும் செய்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்காய் அதுக்கப்புறம் மாசியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் நம்மளோட வாழைப்பூ பொரியல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கீரை பொடி சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கீரை பொடி அப்படின்னா ஜீரகம், சோம்பு, வத்தல் சேர்த்து வறுத்து அரைச்சி வைப்பேன் இல்லையா, அது இங்கே என்கிட்ட இல்லை. அது ரெடி பண்ணுறதுக்கு மூடும் இல்லை. ஸோ அதனால் இப்படியே வந்துட்டு முடிச்சாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு கையோட நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு வந்து மசாலா தடவி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் வந்துட்டு பொரிச்சாச்சு. ஸோ அன்னைக்கு லஞ்ச் வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ எதுவும் எடுக்கலை, இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். அதுக்கடையில் என்னோடய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து நான் படித்தேன்.
திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோட காயல்பட்டினம் பீச்சுக்கு வரோம் சிஸ்டர், உங்களால் வர முடியுமா அப்படின்ற மாதிரி. நல்லதாக போச்சு, அவங்க அனுப்பினா ஒரு 10 நிமிஷத்துலேயோ என்னமோ நான் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் இந்தியா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பீச்சுக்கு வந்திருக்கோன்ற மாதிரிலாம் நிறையா கமெண்ட் பண்ணியிருக்காங்க வர முடியுமான்னு கேட்டு. ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப லேட்டாக பார்த்துருப்பேன், இல்லைன்னா நெக்ஸ்ட் டே வந்து நான் பார்த்துருப்பேன். அப்படின்றனால எனக்கு கொஞ்சம் ஃபீலாக இருக்கும், ஐயோ இங்கே வரைக்கும் வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க, நம்மளால் போக முடியலையே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கமெண்ட் வந்து நான் டக்குன்னு படிச்சுட்டேன்றனால அதிலே வந்து உடனே ரிப்ளை பண்ணிட்டேன், ஓகேம்மா நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி பஜாரில் எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது, ஸோ அப்படியே அதை முடிச்சுட்டு அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பீச்சுக்கு தான் வந்து போயிருந்தோம். நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போயிருந்தோம், சுரஃபாமாவும் கூட்டிகிட்டு போகல. எனக்கு வந்து அவங்கள யாரும் தெரியாது, அவங்களுக்கு என்னை யாரும் தெரியாது, என்னை வீடியோவில் பார்த்தது இல்லை இல்லையா. சுரஃபாமாவும் வந்துட்டு நான் கூப்பிட்டேன், விளையாடிட்டு இருந்தா, அவள் வரமாட்டேன்ட்டா. ஒரு வழியாக எப்படியோ அவங்களே என்னை வந்து கண்டுபிடிச்சிட்டு என்கிட்ட வந்து பேசினாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப வருஷமாக என்னை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது நான் சேனல் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேருந்தே என்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க போல். ரொம்ப நல்லா பேசினாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட பசங்க, ஒரு பெரிய ஃபேமிலி வந்துட்டு வந்திருந்தது மொத்தமாக. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் நின்று பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு என்னை பற்றி சில விஷயங்கள் கேட்டாங்க. ஸோ அவங்கள பற்றி சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு பிடிக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்மளை இவ்வளோ பேர் சம்பாரிச்சிருக்கோன்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட்டுமே வாங்கி கொடுத்துருந்தாங்க, 2 கிளிப்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ கிஃப்ட்டு வந்துட்டு சின்னதோ பெருசோ அதெல்லாம் மேட்ரு இல்லை, பட் அதில் வந்து அவங்களோட லவ் வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ இதை ஹஸ்பண்ட் கிட்ட வந்து காட்டினேன், இங்கே பாருங்கள் என் சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னன்னு தெரியல, அது பார்க்கும்போது பொதுவாக ஒரு லேடிக்கு இன்னொரு லேடியை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம், அதில் இவ்வளோ அளவுக்கு நம்ம மேலே பாசமாக இருக்கிறாங்களா, நம்ம போடுற வீடியோஸ் மூலயமா நம்மளை இவ்வளோ விரும்புகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதை அப்படியே வாங்கிட்டு அந்த ஹாப்பினஸோடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளம்புனோம். அண்ட் ஒரு சிலர் வந்து இப்போது நினைக்கலாம், நம்ம கூப்பிடும்போது வரலையே, இவங்க கூடும்போது போயிருக்காங்களே, இவங்க தெரிஞ்சவங்களா அப்படிங்கிற மாதிரி. நிஜமாக அந்த மாதிரி நினைக்காதீங்க. இவங்கள வந்து நிஜமால எனக்கு யாருன்னு தெரியாது. நான் சொன்ன ரீசன் தான், உங்களோட கமெண்ட் வந்து நான் லேட்டாக படிச்சிருந்திருப்பேன், ஸோ அதனால் வந்து என்னால் வர முடியாமல் இருந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த வீடியோ மூலிமா நான் சாரி கேட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் கிளம்பும் போது அப்படியே பார்த்திங்கன்னா சரி பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பீச் பக்கத்துலேயே வந்துட்டு ஷூக்கில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனோம். அண்ட் போகிற வழியிலே வந்துட்டு எங்கள் ஊரில் ஒரு பெரிய பாத்திர கடை வந்துட்டு ஒன்று இருக்குது. சரி அங்கே போயிட்டு நம்ம எதிர்பார்க்குற டிஃபன் பாக்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த டீ வடிகட்டுற ஃபில்டர் இருக்கும் இல்லையா, ஸோ இதில் வந்துட்டு ஒரு 3-4 கிட்ட நான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா அங்கே துபாயில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த டபுள் லேயர் இருக்கிற மாதிரியான ஃபில்டர் வந்து கிடைக்காது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் நிறையா ஃபில்டர் இருக்கும், பட் நமக்கு வந்து இதில் டீ வடித்தா தான் வந்துட்டு அந்த கோர் எதுவுமே வராமல் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இதில் வந்து கொஞ்சம் நிறையா வந்து வாங்கிக்கிட்டேன். அங்கேருந்து வரும்போதே நம்ம நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சுட்டு வந்திருப்போம் இல்லையா, இந்தந்த வேலை முடிக்கணும், இந்தந்த சாமான்லாம் நம்ம வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கிளம்பக்கிட்ட நம்மளால வாங்க முடியாது, ஏன்னா எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னாடி இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த லஞ்ச் பாக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு இங்கே இருந்தது, குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. சரி 2 வாங்கிடலான்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே பிங்க் கலர் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வேறு கலரில் இருந்தது அப்படின்னா தான் 2 பேருக்கும் நம்ம பேக்கில் வச்சு விடும் போது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் இல்லையா. அவங்க வந்து நேம் எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நமக்கு காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற அவசரத்துக்கு நேம்லாம் படித்து பார்த்து எடுத்து வைக்கிறது ரொம்ப சிரமம். கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா அந்த ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் கேட்டேன் வேறு கலர் வருமா அப்படின்ட்டு, இப்போதைக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி வாங்கியிருக்கேங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த டீ ஃபில்டர்லாம் வாங்கினேன் இல்லையா, அது பில் போட வரும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பு கரண்டி வந்து பார்த்தேன். இது வந்துட்டு இரும்பில் வச்சுருந்தாங்க. ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி இரும்பில் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துட்டு ஒரு குவாலிட்டியான தாளிப்பு கரண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இதை பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு 2 இருந்தது, 2மே சேம் ரேட்டு தான். பட் சின்னது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருந்தது. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டின்னர் பண்ணுற வேலை இல்லை, ஏன்னா மாமி வீட்டில் வந்து டின்னருக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ மாமி வந்து முர்த்தபா சூப்பராக போடுவாங்க. ஸோ அவங்க வந்து முர்த்தபா பண்ணுறனால எல்லோரும் இங்கே சாப்பிட வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வேலை இல்லை அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும்ல மைண்டு. ஸோ வெளியில் வேறு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். பக்கத்தில் தான் இருக்குது மாமி வீடு, ஒரு 10 வீடு தள்ளி இருக்கும். ஸோ சுரேம் வந்து நான் பைக்கில் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். ஏன்னா அவர் இப்போ தான் பைக் வந்து ஓட்ட நல்லா கற்றுக்கிட்டான். ஸோ அவன்
அவன் வந்து பைக்கில் போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போயாச்சு. அண்ட் அங்கே வந்து மாமி முர்த்தபாலாம் ரெடி பண்ணது போக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு நார்மல் பரோட்டா வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. முர்த்தபா வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு செம சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டில் அடுக்கி வச்சுருந்தாங்க. அண்ட் இது போக நார்மல் பரோட்டா ஒரு 2-3 பரோட்டாவுக்கு மாவு எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும் போல். ஸோ அதுவும் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சாப்பிட்றதுக்கு. அண்ட் கூடவே வந்துட்டு ரவை, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா திங்ஸ் போட்டு ஒரு பாயசம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி உட்காந்து சாப்பிட்ற வேலை தான். யாரும் உட்கார்ற மாதிரி தெரியல. யாரும் வந்தால் வாங்க, வராட்டினா போங்கப்பான்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டே உட்காந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பிள்ளைங்களெல்லாம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு கொடுத்தோம். பரோட்டா வந்துட்டு நம்ம என்ன தான் ஆனெல்லாம் ஊற்றி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெறும் பரோட்டாவை பிச்சு சாப்பிட்றது வந்து ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ 2-3 வாய் அந்த மாதிரி சாப்பிட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா முர்த்தபா இதில் வந்துட்டு உள்ள வெஜிடபிள், அதுக்கப்புறம் கறி எல்லாமே சேர்ந்துருக்கும். ஸோ சைடிஷ்லாம் வந்துட்டு தேவைப்படாது. ஸோ இது கூட வந்துட்டு அந்த ஒரு பாயசம் மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவுமே வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு டின்னர் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்புனோம். அண்ட் இந்த விலாகும் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் ஒரு சில விலாக்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் டைம் இல்லாதனால கொஞ்சம் அப்படி இப்படி போகுது. இன்ஷால்லா சீக்கிரமாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.